எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக அடிக்கடி டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டை இந்த இடத்துல அப்படியே இறங்கிடும். இந்த இடத்துல இறங்கி கருப்பாக அப்படியே போயிடும். அது ரொம்ப நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த பாருங்க, டை போடுறத இந்த பக்கம் இது கிருதாவுக்கு இந்த தலைமுடிக்கெல்லாம் ஜென்ஸ் போடும்போது சவுடு பரவலுங்கிற மாதிரி இங்கே தாடி இதுலாம் முடி இருக்கா, அப்படியே அடுத்தடுத்த வேர்க்கால்களில் அப்படியே இப்போ மேலே ஏறி இந்த இடத்துல சின்னில் இந்த இடத்துல இந்த கன்னத்தில் அப்பிக்கும். பாருங்க, இங்கே போடுற டை இந்த கண்ணுக்கு கீழே இந்த இதில் இங்கே அப்பிக்கும். இதை பாருங்க, இந்த பக்கம் போடுறது இங்கே அப்பிக்கும். ஏன்னா இங்கெல்லாம் வேர்க்கால்கள்லாம் இருக்கிறனால அடுத்தடுத்த முடிகளுக்கு பரவுறதுனால இங்கே டை நம்ம மியூசிக்கு இதுக்கெல்லாம் போடும்போது அப்படியே இந்த இடத்துல ஏறி அப்பிக்கும். அது போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களெல்லாம் பாருங்கள், இந்த இடம் கருகருன்னு இருக்கும். அது அவங்க ரொம்ப இதாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பண்ண முடிஞ்சால் பெரிய பெரிய ஆளுகளே எதாவது பண்ணுவாங்க. அதை பண்ண முடியாது. அது ரொம்ப நாளைக்கு அடிக்கடி அது மாதிரி டை மேலே டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப இதாகிடும். அதே லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அந்தளவுக்கு சீக்கிரத்தில் இதாகாது. ஏன்னா இவங்களுக்கு இங்கே இந்த தலைமுடிக்கு போடுறப்போ அந்தளவுக்கு கீழே இறங்கி இங்கே வராது. அவங்களுக்கும் ரொம்ப நாள் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா வரும். அதை நீங்கள் பாருங்கள். டை போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால தான் பெரும்பாலான பிரபலங்கள்லாம் டை போட மாட்டாங்க, ஒயிட் ஹேர்லேயே விட்டுருவாங்க. தேவைப்பட்டால் மட்டும் போட்டிங்கன்னா, அதாவது அத்தியாவசியமாக மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. பார்த்துக்குங்க. நன்றி.